Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாங்கோவில் MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுற சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம ஒரு டேபிள் வியூவில் வந்து வியூ பண்ணி பார்க்குறது ஸோ அப்படி பற்றி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண டேட்டாவை ஒரு டேபிள் வந்து வியூ பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இன்சர்ட் பண்ண டேட்டாவை எப்படி நம்ம டேபிள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஒன் பை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் விசுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு டெர்மினலில் நியூ டெர்மினல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை நம்ம எப்படி நம்ம டேபிள் கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CD MySQL டேட்டாபேஸ் என்னோட அப்ளிகேஷன் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் போயிட்டு ஜஸ்ட் வந்து பைத்தான் manage.py ரன் சர்வர் கொடுத்துட்டு என்னோட சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, அதை நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட ப்ரௌசர் போயிட்டு நியூ டேப்பில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுத்து என்னோட ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த இன்சர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் டேட்டா நம்ம என்டர் பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டு என்னோட ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து PHP myadmin நான் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ PHP லாகின்ல பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து ரூட் அண்ட் தென் பாஸ்வேர்ட் வந்து எம்டிஏ கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டேபிள் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கோ சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் ஜாங்கோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அப்படிங்கிறது நம்மளோட டேபிள் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 ரெக்கார்டு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 ரெக்கார்டை நம்மளோட வெப்பேஜில் வந்து எப்போ நம்ம வியூ பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நான் வந்து பேக் டு ஹோம் பேஜ் போய்க்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விசுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விசுவல் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா views.py சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா views.py சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து home.html அப்படிங்கிற ஃபைலுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்லேருந்து டேபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாருங்க நம்ம வந்து ஒரு மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஃபார்ம் நம்ம கொடுத்துருப்போம். அதில் தான் நம்ம இந்த 5 ஃபீல்டுமே நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட டேபிள் நேம். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டேபிள் நேம் மட்டும் நம்மளுக்கு வந்து வேறு நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே TB டேபிள் ஈக்குவல் டேட்டாஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து டேட்டாஸ்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் சொல்லிட்டு டேபிள் நேம் இருக்கும் இங்கே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக நம்ம டேபிள் நேம் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிற நம்ம டேபிள் நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூஸில் வந்து இந்த கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம் சொல்லிட்டு இந்த கிளாஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளில் வந்து வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் டேட்டா ஈக்குவல் ரிஜிஸ்டர் ஃபார்ம் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் கொடுத்தா அப்படின்னா நம்மளோட டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூமே ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு வந்து டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேட்டாவில் வந்து டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா நாட் ஈக்குவல் எம்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் நடக்கணும். ஸோ அப்படி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒர்க் நடக்கணும். ஓகேங்களா? அது எல்ஸ் பார்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் டேட்டா நாட் ஈக்குவல் எம்டி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டேட்டா அப்படிங்கிற வேரியபிளில் ஏதோ சம்திங் வேல்யூ இருக்குன்னு மீனிங். ஓகேங்களா? சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்து home.html அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ தென் இஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். ஸோ ரிட்டர்ன் ரெண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்வஸ்ட்
நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த பேஜ் போகணுமோ அந்த பேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா home.html பேஜ் போகணும், home.html. ஸோ இந்த பேஜ் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் ரெட்ரைவ் பண்ண டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கமா கொடுத்துட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸில் டேட்டான்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட்ரைவ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வேரியபிள் அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து HTML பேஜ் போய்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவில் வந்து வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இஃப் பார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் டேட்டாவில் வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட home.html பேஜ் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஏதாவது மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான கோட் நமக்கு கொடுத்துருப்போம். ஸோ இந்த கோட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் அதே அந்த டேபிள் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் டைம் நம்ம கொடுத்துக்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் அண்ட் தென் டேபிள் -border நான் கொடுக்குறேன், border. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேபிள் ஹெட் ஓப்பன் பண்ணிக்கலாம், head. and then இந்த head க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேபிள் ரோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஹெட்டிங்காக வந்து டாக வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சீரியல் நம்பர் வரணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் நேம் வரணும். ஓகேங்களா, சீரியல் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், அட்ரஸ், காண்டாக்ட், இமெயில். ஓகேங்களா, ஸோ நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நேம், ஏஜ், தேர்ட் வந்து ஃபோர்த் வந்து அட்ரஸ். ஸோ அட்ரஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இமெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டேபிள் பாடி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பாடி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பாடி டேக் ஓப்பன் பண்ணி நான் ஃபைனல் டேக் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சீரியல் நம்பர் வேணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பாடிக்கு மேலே வந்து ஒரு ஃபார் லூப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா ஃபார் லூப் மூலியமாக நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டா நம்ம ரிசீவ் பண்ணி இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி நான் பர்சனல் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபார் மை டேட்டா இன் டேட்டா. ஓகேங்களா, ஸோ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோம் பேஜ் போகும்போது பாருங்கள் நம்ம வந்து டேட்டா அப்படிங்கிற நேமில் வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டேட்டா தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் மூலியமாக வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேட்டா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்பில் நம்ம டேட்டாவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மை டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் வந்து சொல்லிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து வேல்யூ ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேபிள் ரோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர் வரணும். ஸோ அதனால் வந்து இங்கே ஃபார் லூப் டாட் கவுண்டர் நான் கொடுக்குறேன். கவுண்டர் நான் கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேபிள் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேம் வேணும். அதனால் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், டபுள் கர்லி பிராக்கெட். ஸோ இதில் வந்து மை டேட்டா டாட் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மை டேட்டா டாட் ஏஜ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ், காண்டாக்ட், இமெயில். ஓகேங்களா, ஸோ நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட், ஸோ ஃபைனலாக வந்து இமெயில். ஓகேங்களா, இந்த ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருப்ப ஃபீல்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபீல்ட் நேம் தான் கொடுக்கணும். ஜஸ்ட் பாருங்கள் மாடல்ஸில் நம்ம வந்து நேம், ஏஜ், அட்ரஸ், காண்டாக்ட், இமெயில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த நேம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ மை டேட்டாவில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நேம், ஏஜ், அட்ரஸ், காண்டாக்ட், இமெயில் சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், டேபிள் பாடி முடியிருப்ப நம்ம இந்த ஃபார் லூப் வந்து என் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பர்சனல் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். சில வந்து என் ஃபார் நான் கொடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஃபார் லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ போய் ஜஸ்ட் நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன்.
நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளில் வந்து ஒவ்வொருத்தரோட டேட்டாவும் நமக்கு வந்து வியூ ஆகிட்டே வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ராம், நெக்ஸ்ட் ராகுல், நெக்ஸ்ட் சத்யா, அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தா ராகுல்னு சொல்லிட்டு இந்த 3 பேரோட ரெக்கார்டும் நமக்கு வந்து வியூ ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூவாக வந்து ஒரு டேட்டா நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்சர்ட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து குமார் நான் கொடுக்குறேன். ஸோ குமார், ஏஜ் வந்து ஒரு 26, அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு நான் கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் வந்து 9080013429 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து kumar@gmail.com. ஓகேங்களா. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா நமக்கு இந்த டேட்டா வந்து நமக்கு டேட்டா பேஸ் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆயிடும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குமாரோட ரெக்கார்ட் வந்து இங்கே வியூ ஆயிடும். இப்போ நான் வந்து டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி நான் ப்ரௌஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக குமாரோட ரெக்கார்ட் வந்து வியூ ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறேன், அகைன் வந்து ஒரு டேட்டா நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மணி நான் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 30 கொடுத்துக்கிறேன். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேலம். கான்டாக்ட் வந்து 78068013452 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து இமெயில் ஐடி money@gmail.com. சரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து டேட்டா ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ 5th ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணின்னு சொல்லி நமக்கு வந்து டேட்டா வந்து ஆட் ஆயிடும். ஸோ டேட்டா பேஸ் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து 5th வந்து மணி அப்படிங்கிற ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இன்சர்ட் பண்ண டேட்டாவை நம்ம வந்து HTML டேபிளில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MySQL டேட்டா பேஸில் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ண டேட்டாவை எப்படி வந்து ஒரு டேபிளில் வியூ பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறது, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி டிலீட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ பை பை, see you.